கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 21 25 வசனம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அன்பானவர்களே, எதுக்கு இன்னைக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு பதிவிடுறேன் அப்படின்னா, சோம்பேறியா இருக்கிறவன் வேலை செய்ய மாட்டான், ஆனா அவனுடைய ஆசை அவனை கொன்னுரும். எப்படி இது நடக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்ப சோம்பேறி ஆகிறான் அது வேணும் இல்லையா? இன்றைக்கு ஒரு பையனை சோம்பேறி ஆக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய பெற்றோர்கள் தான். அவனை சின்ன வயசுல இருந்து வளர்க்கிறப்பவே என்ன பண்ணணும்னா, அதிகாலையில் அவனை எந்திரிக்க பழக்கணும். எது அவன் வேலைக்கு போறானோ, படிக்கிறானோ, விளையாடுறானோ, எதுவா இருந்தாலும் சரி, காலையில 5 to 6 மணிக்குள்ள அவன் எந்திரிக்கணும். அப்படி எந்திரிக்கல, அவன் தூங்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும், அவன் ஓய்வு எடுக்கட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா அவன் சோம்பேறி ஆயிடும். ஒரு மனிதன் சோம்பேறியாக ஆவதற்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தூக்கம்தான். அதுவும் வெடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்குறவன். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அவன் விழிக்கணும். சில பேர் பாருங்க, வயசானவங்க எல்லாம் ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அது வயசாகி 50 வயசு 60 வயசு 65 வயசு ஆனவங்க, வேலையில இருந்து ஓய்வு பெற்றவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதை விடுங்க. பையன், வாலிப பையன் வேலையை பார்க்கணும். அவன் படிக்கிறவனா இருந்தா அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கணும். அதனாலதான் இம்மானுவேலர் என்ன சொல்றாருன்னா, அதிகாலையில் என்ன தேடுங்கிறார். அந்த தேட சொல்றது எதுக்குன்னா, நீங்க விழிக்கணுங்கிறதுக்காக. நாம் எல்லாரும் அதிகாலையில முழிச்சிடணும். அதிகாலையில சோம்பேறிகளை போல சூரியன் உதயத்துக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்க கூடாது. விடியற் காலம் எந்திரிச்சு நாம எப்படியாவது கடவுளை தேடணும் அப்படிங்கிறத இந்த இம்மானுவேலர் சொல்றாரு. எதுக்காக? அதிகாலையில நாம எந்திரிக்கணும். அதிகாலையில எந்திரிச்சா நாம சோம்பேறியா இருக்க மாட்டோம், நம்முடைய வேலையை பார்ப்போம். இப்ப சோம்பேறியினோட கைகள் வேலை செய்யறதுக்கு சம்மதிக்காது. அவன் பாருங்க, அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க தன்னோட பையன் நல்லா இருக்கட்டும், சுகபோகமா இருக்கட்டும், அவன் 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 என்னங்க பண்ண போறான்? தூங்கத்தானே செய்யறான் பையனை. பிள்ளை குறிச்சு என்ன சொல்லுவாங்க? ஏங்க அவன் புருஷன் வீட்டுல போய் கஷ்டப்பட போறாளுங்க, அதனால அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறப்ப நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து போகட்டுங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு தப்பான விஷயம். இந்த தவறுகள் தான் அந்த பிள்ளைகளை சோம்பேறிகளாக்குது. அந்த பிள்ளைங்க தூங்கி தூங்கி பழகி புருஷன் வீட்டுல போய் தூங்க ஆரம்பிப்பான். அங்க போனா மாமனார் மாமியார், என்ன இந்த பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்குது, உங்க அம்மா அப்பா உன்னை ஒழுங்கா வளர்த்தலையான்னு கேட்பாங்க. அப்ப சண்டை வரும். சண்டை வந்துச்சுன்னா அந்த பிள்ளை மறுபடியும் அம்மா வீட்டுக்கே வந்துடும். வாழ்க்கை கெட்டு போயிடும். இதுக்கு காரணம் என்ன? அதிகாலையில் எந்திரிக்காததுதான். அதிகாலையில் எந்திரிக்கிறதுனுடைய பலன் என்னங்கிறது இப்ப தெரியுதுங்களா? அதைத்தான் இந்த இம்மானுவேலர் நமக்கு அடிக்கடி சொல்றாரு. நீங்கள் அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடுங்க. அதிகாலையில நம்ம எந்திரிச்சிட்டோம்னாவே நமக்கு சோம்பேறித்தனம் இருக்காது. நம்முடைய வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம். அது எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, விடியற்காலம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால எந்திரிச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கடவுளை கும்பிடுவாங்க. நாம என்ன பண்ணுவோம்? வேதத்தை வாசிப்போம். விடிய காலம் எந்திரிச்சு 2 வசனத்தை வாசிப்போம், அல்லது ஜெபம் பண்ணுவோம். வாசிச்சுட்டு நமக்கு ஒரு சுடு தண்ணி குடிப்போம், அல்லது காப்பி குடிப்போம். குடிச்சிட்டு நம்முடைய வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். உடம்பு துருதுருன்னு இருக்கும். விடிய காலம் எந்திரிச்சா, சூரியன் உதயத்துக்கு அப்புறம் எந்திரிச்சா உடம்பு சோம்பேறித்தனமா இருக்கும், மந்தமா இருக்கும். அப்ப மந்தமா இருக்கிறப்ப இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம்னு தோணும். இன்னும் கொஞ்ச நேரம் படுத்தா பொழுது ஆயிரும். அப்ப இந்த வேலை செய்யலாம்ல, இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த வேலை போயிடும். ஆனா மனசு மட்டும் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கும். கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், நம்ம பெரிய பணக்காரனா இருக்கணும்னு நினைக்கும். எந்த வேலையும் செய்யாம அந்த உயர்ந்த ஒரு ஐஸ்வர்யத்துக்கு ஆசைப்பட்டு அவன் செத்தே போயிடுவான். தெரியல, அந்த ஆசை அவனை கொல்லும். இவன் கண்ணுக்கு முன்னால கஷ்டப்படுறவன், இவன் கண்ணுக்கு முன்னால கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன், அதிகாலையில் எந்திரிச்சு சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கிறவன், இவர்கள் எல்லாம் பார்த்தா நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து இவன் வயிறறிஞ்சு செத்து போவான்.
அதுக்குதான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் பெற்றோர்களுக்கும் ஒரு அறிவுரையா சொல்லுது. அன்பான பெற்றோர்களே, தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை விடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்க வைக்காதீங்க. விடியறதுக்கு முன்னால அவங்களை எழுப்பிவிடுங்க. அவங்கள சுறுசுறுப்பாக்குங்க. சூரியன் உதயத்துக்கு முன்னால நாம தூங்கி எந்திரிச்சோம்னா நம்முடைய உடலே ஒரு ஆரோக்கியமா இருக்கும். நம்மளோட உடல் துருதுருன்னு இருக்கும். எதையா ஒண்ணு செய்யணும், ஏதோ ஒரு வேலையை செய்யணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னு போகணும். சோம்பேறித்தனம் நமக்கு இருக்காது. அப்ப நாம நம்முடைய பிள்ளைகளை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், இன்னும் நல்லா சாப்பிடட்டும், இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிள்ளைகள் சோம்பேறிகளாயிரும். இப்படி சோம்பேறியானவன் வேலை செய்ய மாட்டான். வேலை செய்யாம இருந்தா அவனுக்கு வருமானம் வராது. அவனுக்கு வருமானம் வரலன்னா அவன் மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்த்து வயிறறிஞ்சு செத்துப்போம். எதுக்கும் பிரயோஜனமற்றவர்களா போயிடுவாங்க. தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை அதிகாலையில் எழுப்பிடுங்க. உங்களோட பிள்ளைகளை அதிகாலையில் எழுப்பிட்டு அவனோட வேலையை பார்க்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, வேலையை பார்க்க சொல்லுங்க. மற்ற ஏதாவது ஒரு காரியத்துக்காக அவன் அதிகாலையில் எந்திரிச்சிடணும். அந்த ஒரு பழக்கத்தை அந்த பசங்க பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுங்க. அப்பதான் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர்கள் உழைக்க ஆரம்பிப்பாங்க, அவர்களுடைய கைகள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும், அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தின் பாதையில போகும். தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கறங்கிற பேர்ல அவர்களை சோம்பேறிகள் ஆக்காதீங்க. இங்க வேதம் அப்படிதான் சொல்லுது. சோம்பேறிகளுடைய கைகள் வேலை செய்ய சம்மதம் தெரிவிக்காததினால் என்னாகும்? அவனுடைய ஆசையை அவனை கொண்டுடும். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய சாவுக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய மரணத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளோட ஆசை கெட்டு போவதற்கு, நிராசை ஆவதற்கு நாமளே காரணமா இருந்துடக்கூடாது. அதனால அதிகாலையில பிள்ளைகளை எழுப்பிடுங்க. தூங்கி எந்திரிச்சுடன் அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்க. அந்த பிள்ளைகள் சுறுசுறுப்பா இருக்கணுங்கிறத அன்றாடம் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. நிச்சயமாகவே அந்த பிள்ளைகள் முன்னுக்கு வருவதை நாம பார்க்க முடியும். செய்வீங்களா? செய்யணும். செய்யலைன்னா கர்த்தருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். சோம்பேறிகளை பெற்றெடுத்த பெற்றோர்களே ஆண்டவர் சொல்லுவார். சோம்பேறிகளை உருவாக்கின பெற்றோர்களே ஆண்டவர் சொல்லுவார். அதனால நீங்க சோம்பேறிகளை உருவாக்காதீங்க. நல்ல சுறுசுறுப்பான பிள்ளைகளை உருவாக்குங்க. அதிகாலையில எழுப்பிடுங்க. அப்பதான் அந்த பிள்ளைகள் வந்து எந்திரிச்சு தான் வேலையை பார்க்க. தயவு செஞ்சு பணம் இருக்குது, நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், நம்ம பையனும் பிள்ளையும் நல்லா இருக்கணுங்கிற செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைகளை சோம்பேறிகள் ஆக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் முதல் உங்கள் பிள்ளைகளை ஒரு நல்ல சுறுசுறுப்பா ஆரோக்கியமா வளர்ப்பதற்கான முயற்சி எடுங்க. அவர்களுக்கு அதற்கான அறிவுரையை சொல்லுங்க. பின்னாட்களில வரக்கூடிய பலன்களை பற்றி அவர்களுக்கு சொல்லுங்க. இல்லைன்னா கர்த்தருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு நாளுக்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கிறோம் என்கிற பேரில அந்த பிள்ளைகளை சோம்பேறிகளாக்கி விடாதபடி ஞானமாய் அறிவாய் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் போதித்து அந்த பிள்ளைகளோட கைகள் வேலை செய்வதற்கு, துருதுருவென்று வேலை செய்வதற்கு, உழைப்பதற்கு, கடினமாய் உழைப்பதற்கு தங்கள் கைகளை அவர்கள் உட்படுத்திக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. அதிகாலையில எழுந்து அவரவருடைய வேலைகளை அவர்கள் பார்க்க நீங்க தயவு பாராட்டு. அப்படிப்பட்ட அறிவுரையை அவர்களுக்கு சொல்ல நீர் எங்களுக்கும் ஞானத்தை தார். உடைய கிருபை, உடைய வார்த்தைகள் எப்பொழுதும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.